வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற பட்சத்தில் நம்மளோட சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ ஆல்ரெடி செபியோட ரூல் பிரகாரம் இந்த வீக்லி எக்ஸ்பைரி எல்லாமே ஸ்கிப்பை எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ இனிமேல் பார்த்தோன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான் நிப்டி அண்டு சென்செக்ஸை தவிர்த்து. ஸோ அதனோட லாட் சைஸ் எல்லாமே ஓல்டு லாட் சைஸ்லேருந்து நியூ லாட் சைஸ் மாறப்போகுது. ஸோ அதனோட டீட்டெயில் பற்றியும், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பங்குச்சந்தையில் ஸோ எனக்கு தொடர்ந்து ப்ராஃபிட்டும் வருது, லாஸாக வருது, நான் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் லாஸாக தான் இருக்கேன், என்னால் அந்த பங்குச்சந்தையை விட்டுட்டு வெளியில் போகவே முடியலை, அது ஏன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாரோட ஃபீல்மே இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கமும் நாம் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நாம் எப்படி மாறுறது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வாங்க, முதலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த செபியோட ரூல் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். என்ன அப்படின்னா, எவ்ரிடே ஒரு எக்ஸ்பைரி இருந்தது. ஸோ மண்டே அப்படின்னா பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிப்டி, டியூஸ்டேனா பின் நிப்டி, வெனஸ்டேனா பேங்க் நிப்டி, தேர்ஸ்டேனா நிப்டி, ஃப்ரைடேனா சென்செக்ஸ். இதை செபி லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுமே ஒவ்வொரு இண்டெக்ஸை நீங்கள் வீக்லி எக்ஸ்பைரியில் வச்சுக்கலாம், மீதி எல்லாத்தையுமே நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, நிப்டியில் பார்த்தோன்னாக்கா என்எஸ்சியில் பார்த்தோன்னா நிப்டி அப்படிங்கிற இண்டெக்ஸ் மட்டும் வீக்லி எக்ஸ்பைரி, அது வியாழக்கிழமை, எவ்ரி வீக் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே போல் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்சியோட எக்ஸ்சேஞ்சிலேருந்து பார்த்தோன்னா சென்செக்ஸ் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி, அது இது வரைக்கும் பார்த்தோன்னா ஃப்ரைடேவில் எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜனவரி மாதம் 2025 என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் லாட் சைஸுமே எல்லா இண்டெக்ஸுமே மாற்றிருந்தாங்க. ஸோ ஜனவரி மாதம் 2025 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு நாள் எக்ஸ்பைரி தான். அந்த மந்த்லி எக்ஸ்பைரி கூட பார்த்தீங்க அப்படின்னா மந்தோட லாஸ்ட் வீக்கில் ஒவ்வொரு நாளுமே எக்ஸ்பைரி நடந்துட்டு இருந்தது. மண்டே மிட் கேப்பு, டியூஸ்டே பின் நிப்டி, வெனஸ்டே பேங்க் நிப்டி, தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நிப்டி, ஃப்ரைடே சென்செக்ஸ் அப்படின்னு இருந்தது. அதையுமே லேட்டஸ்ட்டாக கொடுத்த சர்க்குலரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கக்கூடாது. ஸோ எல்லா எக்ஸ்பைரியுமே என்எஸ்சியில் இருக்கிற எல்லா எக்ஸ்பைரியுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி. அது பேங்க் நிப்டியாக இருந்தாலும் சரி, நிப்டியாக இருந்தாலும் சரி, மிட் கேப் நிப்டியாக இருந்தாலும் சரி, பின் நிப்டியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி. இந்த சென்செக்ஸ்லேருந்து ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வெள்ளிக்கிழமை எக்ஸ்பைரி நடந்துட்டு இருந்த சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆக போகுது. அப்படின்னா வாரத்தில் 2 எக்ஸ்பைரி இருக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் செவ்வாய்க்கிழமையும், நிப்டி ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வியாழக்கிழமையும் இருக்க போகுது. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது அந்த மந்தோட எண்டு வர கடைசி வியாழக்கிழமை எல்லா இண்டெக்ஸுமே எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த யாரும் மறக்க வேண்டாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதான் இருக்கிற செட்டப். இப்போ இந்த செட்டப்பில் நம்ம எப்படி சார் ட்ரேட் பண்ண முடியும்? ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க நாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஓவரால் இந்த செபியோட ரெகுலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு தான் எல்லா விஷயங்களும் சாதகமாகவே அவங்க அமைச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே, டியூஸ்டே எந்த எக்ஸ்பைரியுமே, வெனஸ்டே வரைக்கும் எந்த எக்ஸ்பைரியுமே கிடையாது. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நிப்டியோட எக்ஸ்பைரியும், வெள்ளிக்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் இருந்தது. அப்போது ஆப்ஷன் செல்லருக்கு அது கொஞ்சம் ட்ரபுளாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு 3 நாள் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் இல்லை, ஒரு வாலட்டாலிட்டி இல்லை, அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் இருந்தது. அதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸையும் வியாழக்கிழமை நிப்டியும் மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன் செல்லராக இருக்கிறவங்க நாம் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இது எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது. ஸோ மண்டே அண்டு டியூஸ்டே சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். வெனஸ்டே அண்டு தேர்ஸ்டே நிப்டியில் ட்ரேட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டு விட்டுருங்க, பெட்டர் ஃபார் ஆப்ஷன் செல்லர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட வாங்கியிருக்க கோர்சஸ் வாங்கியிருக்க நண்பர்களுக்கு தெரியும். ஸோ அந்த எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நம்ம சில ட்ரேட்ஸை பேங்க் நிப்டியில் எடுப்போம். அதே செட்டப்பை இப்போ நீங்கள் நிப்டியில் யூஸ் பண்ணலாம், சென்செக்ஸில் யூஸ் பண்ணலாம். சென்செக்ஸில் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி கோர்சஸ் வாங்கின நண்பர்கள் ஸோ அதே செட்டப்பை சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்டேவிலையும் யூஸ் பண்ணலாம், ஸோ டியூஸ்டேலையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
நிஃப்டி உண்டானதை வந்து வெனஸ்டேலையும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் தேர்ஸ்டேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரைடேக்கு மட்டும் தான் உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்காது. நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி வாங்கினவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு அளவுக்கு ஒரு 15 to 20 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கிறவங்க ஒன்லி பேங்க் நிஃப்டியை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை விட அதிகமாக கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க இது மூணுமே நீங்கள் பிரித்து ரன் பண்ணலாம். சென்செக்ஸு அண்டு நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி இது மூணுமே எவ்ரி வீக் நீங்கள் ஆப்ஷன்ஸ் இல்லைங்களா பிளான் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸு கோர்சஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி இதனுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வந்துட்டேன், இதில் ஒரு பார்ட் டைமாக ஒரு இன்கம் எனக்கு வேணும், அப்படியே பேசிவ் இன்கம் மாதிரி வேணும் அப்படின்னு தான் இந்த பங்குச்சந்தைக்குள்ளே வந்தேன். நிறைய ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கேன், நிறைய லாஸும் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் தி டே நான் லாஸில் தான் இருக்கேன். இருந்தாலுமே என்னால் இந்த பங்குச்சந்தையை விட்டுட்டு வெளியில் போக முடியல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் திரும்பவும் சொல்லக்கூடிய பதில் ஒரே ஒரு பதில் தான். இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒன் வே தான், ஓகேங்களா. திருப்பி ரிட்டர்ன்லாம் நம்ம அங்கே போக முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே பெரிய பெரிய ப்ராஃபிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, பெரிய பெரிய லாஸையும் பார்க்குறீங்க. ப்ராஃபிட் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணமும் உங்களுக்கு தெரியும், லாஸ் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணமும் தெரியும். நான் சொல்கிறது பிகினர்ஸ் கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது நம்ம ப்ராஃபிட் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம கட் பண்ணிடுறோம். சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண வெளியில் வந்துடும், இல்லை அடுத்தடுத்த ட்ரேடை நம்ம எடுக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரேட் எடுக்கிறோம், நம்மளால் பொறுமையாக உட்கார முடியல. அது லாஸ் வர ட்ரேடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாட் சைஸ் ஹெவியாக போடுறோம், எவ்ரி டைம் லாட் சைஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், ஸ்டாப் லாஸை எடுத்து விடுறோம். இல்லை லாஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸை போடுறது கிடையாது, கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போய்ட்டு லாஸை புக் பண்ணுறோம். ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ணுறது கிடையாது, ரொம்ப அவசரப்பட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ட்ரேட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். பங்குச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் ஏன் இந்த பங்குச்சந்தைக்குள்ளே வந்துட்டு நம்மளால் வெளியில் போக முடியல அப்படின்னா, பங்குச்சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் தான், ரொம்ப ஈஸியான ஜாப் கிடையாது. ஆனால் நீங்கள் யாருக்குமே கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த டைம் உங்களோடது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கே ஒரு ட்ரேடை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டீங்க, ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது உங்கள் கையில். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஸோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா லீவு போட முடியாது, ஒரு நல்லது கட்டத்துக்கு அட்டன் பண்ண முடியாது, ஒரு பாஸுக்கு நீங்கள் சல்யூட் அடித்து வேலை சொல்லி கை கட்டி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே கிடையாது. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு அடிமைத்தனமாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். பட் இதே உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் கையில் இருக்கும், எல்லாமே உங்களோட ஃப்ரீடமாக இருக்கும், எவ்வளோ பணம் வேணாலும் அங்கே சம்பாதிக்க முடியும் சரியான பாதையில் நீங்கள் போகும்போது. இதுதான் காரணம் வந்து உங்களால் பங்குச்சந்தையை விட்டுட்டு வெளியில் போக முடியாத காரணம். எவ்வளோ தான் பெயின்ஃபுல்லான ஜாப் வெளியில் இருந்தாலுமே, இங்கே எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அதை கம்பேர் பண்ணும்போது பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஹைலி பொட்டன்ஷியல் ஃபீல்டு ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் ரீசனும் தவிர உங்களால் வந்து பங்குச்சந்தை விட்டு வெளியில் போக முடியாத காரணம் அதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வெளியில் போகணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ண பார்த்தாலே நீங்கள் பங்குச்சந்தையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வரலாம். மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்படி வந்து பங்குச்சந்தையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர்றது, ஸோ நான் எப்படி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறது, நான் எப்படி தான் வந்து நான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குற நண்பர்களுக்காக தான் இது மூணாவது கேள்விக்கான பதில். என்ன அப்படின்னா நிறைய நண்பர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய டெலகிராம் சேனல், நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு, நிறைய யூடியூப் சேனல்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மற்றவங்கள பிலீவ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் மென்டாராக செலக்ட் பண்ணுங்கள், அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், அதனோட மெயின் கான்செப்டை லேர்ன் பண்ணுங்கள். அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது கிடையாது, இந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் எதை பேஸ் பண்ணி வடிவமைச்சிருக்காரு, இதில் ஏன் நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத ஒரு கீ நோட்டாக எடுத்துக்கிட்டு அதில் உங்களோட ஓன் இனோவேஷனை அதில் கொடுங்க. நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணுங்கள், நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய டைம் கொடுங்க, பார்வேர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன நடக்குதுங்கிற கான்செப்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா, எப்பயுமே வந்து மக்கப் பண்ணி படிக்கிறத விட புரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா நமக்கு மறக்கவே மறக்காது. நம்ம எப்படியா ஒன்று மேக்கப் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மக்கப் பண்ணிட்டோன்னா எங்கேயாவது ஒரு இதில் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா உங்களால் அங்கேருந்து வெளியில் வரவே முடியாது. ஸோ அதனால் ட்ரேடிங்கும் அப்படி தான், இது வந்து ஒரு கலையாக இதை பார்க்கணுமே தவிர இதை வந்து எங்கேயுமே எமோஷனுக்குள்ளார போய்ட்டு இங்கே பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமா பார்க்கக்கூடாது. பணம் இங்கே ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு உங்கள்கிட்ட நிறைய டிசிப்ளின் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜின்னு ஓடிக்கிட்டே இருக்காதிங்க. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% ப்ராஃபிட்டை கொடுக்காது. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 60-40 தான் இருக்கும், 70-30 தான் இருக்கும் இங்கே வின்னிங் ப்ராபபிலிட்டி. நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது எப்படின்னா ரொம்ப 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 போராக தான் இருக்குங்க மார்க்கெட்டில் பணம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது. என்னோட தலைவர் பிஆர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி மேக்கிங் ப்ராசஸ் வெரி போரிங் ப்ராசஸ், இது நாட் எக்ஸைட்டிங் ப்ராசஸ் அப்படிம்பாரு. ஸோ அதே போல் தான் வந்து நான் திருப்பி சொல்கிறேன், இங்கே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப போராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற 2020 மேட்ச் மாதிரியோ சூப்பர் ஓவர் மேட்ச் மாதிரியோலாம் இருக்காது.
ரொம்ப ரொம்ப அன்னைக்கு நடந்த டெஸ்ட் மேட்ச், இன்றைக்கி இருக்கிற டெஸ்ட் மேட்ச் விடுங்க, கிட்டத்தட்ட ஒன் டே மேட்ச் மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற டெஸ்ட் மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம ராகுல் டிராவிட் கங்குலி விளையாடின காலத்தில் இருந்த டெஸ்ட் மேட்ச் மாதிரி. எப்படின்னா அவங்க வந்து 200 பால் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 50 ரன் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப போராக தான் இருக்குமே தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃபீல்டு வந்து ஸோ இப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் மணியை ஏர்ன் பண்ண முடியும். இங்கே எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே எக்ஸைட்டிங்காக உங்களோட மணி வந்து போயிடும். ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இங்கே ஒரு மண்ணுமே கிடையாது. 20 to 30% தான் ஸ்ட்ராட்டஜிக்கான வெயிட்டேஜ். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நீங்கள் எப்படி வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களோட பொசிஷன் சைஸை ஃபாலோ பண்ணுறீங்க. ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனை விட இங்கே எவ்வளோ லாஸ் வந்தால் என்னால் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எப்பயுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ் எவ்வளோ வரும், லாஸ் வந்தால் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும். எவ்ரி ட்ரேடுலையுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு முறை ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான செட்டப் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் யாருக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க, நீ என்ன செட்டப்பை மைண்டில் வச்சுட்றீங்க, அந்த செட்டப் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேடே எடுக்கணும். நீங்கள் சும்மா நான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சோப்பியான மார்க்கெட்லாம் நீங்கள் வந்து ட்ரேட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கான செட்டப் அமைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராஃபிட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எவ்ரிடே 9:20க்கு என்ட்ரு ஆகும், 3:10க்கு எக்ஸிட் ஆகும். ஸோ இன்பிட்வீனில் நிறைய ப்ராஃபிட் போகும், லாஸ் போகும், எஸ்எல் அடிக்கும், என்ன விஷயங்கள் நடந்தாலுமே அவ்வளோதான். நான் ஒரு விஷயத்தை நான் சிஸ்டத்து கையில் கொடுத்துட்டேன், அது என்ன பண்ணாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 3:30 மணிக்கு எனக்கு என்ன லாஸோ ப்ராஃபிட்டோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும். அதை எவ்ரிடே நீங்கள் ரன் பண்ணணும். ஒரு நாள் ரன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லாஸ் வந்துருச்சு, அடுத்த நாள் ரன் பண்ணால் லாஸ் வருமோ நீங்கள் பேனிக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டை கொடுத்துரும். ப்ராஃபிட் வந்துருச்சு எனக்கு தேவையில்லை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு ஸ்டாப் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஸோ லாஸோ ப்ராஃபிட்டோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற லெவலில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற முடியும். இப்படி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராட்டஜின்னு ஓடுறத விட நீங்கள் உங்களோட எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுது, நீங்கள் எவ்வளோ டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். அதே போல் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் நான் மேனுவலாக ட்ரேட் பண்ணி நான் இங்கே மணி ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுவும் குறிப்பாக ஆப்ஷன் செல்லிங்கில் கொஞ்சம் கடினமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்டு என்ட்ரியாக இருக்கும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப் லாஸை வச்சுருப்போம். ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் ஸ்டாப் லாஸ் நம்ம மூவ் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுவுமே ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% இல்லை 0.75% 1.5% வரைக்கும் கிடைச்சாலே பெரிய விஷயம். நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது இதை நம்மளுடைய மேனுவலாக பண்ணுற மிஸ்டேக் மூலயமா சரியான டயத்தில் ட்ரேட் எடுக்காது, சரியான எஸ்எல்ல போடாமல் விடுறது, ஒரு பக்கம் எஸ்எல் இட்டானா இன்னொரு பக்கம் எஸ்எல்ல காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணாமல் விடுறது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வர 0.75லேருந்து 1%, 1.5% ப்ராஃபிட்டுமே நாம் இதில் லூஸ் பண்ணிவிடுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ட்ரேடிங் ஃபாலோ பண்ணுங்கள், ஆல்கோ ட்ரேடிங் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது குவான்மேன் அப்படிங்கிற ஆல்கோ ட்ரேடிங்கில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு குவான்மேன் பிடிக்கலன்னா நிறைய இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நாம் முழுக்க நாம் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், நாம் ஃபாலோ பண்ணுற விஷயங்களாகட்டும், ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா நான் 5 பைசா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குவான்மேன் வந்து ஆல்கோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க இது ஓரியன்டாக எந்த சந்தேகம் எந்த சப்போர்ட் வேணும்னாலும் என்னால் பண்ண முடியும். இதை தவிர்த்து அவுட் ஆஃப் த இருக்கிற ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை பற்றியோ இல்லை உங்களோட ஆல்கோவை பற்றியோ கேட்டிங்க அப்படின்னா என்னால் ப்ராப்பராக சொல்ல முடியாது. நான் என்ன பயன்படுத்துகிறேனோ அதை பற்றின விளக்கங்களை தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே போல் நம்மளோட பேங்க் நிஃப்டி நானே எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு. நீங்கள் தெரியும் நினைக்கிறேன், லாஸ்ட்டாக போட்ட நம்ம சனிக்கிழமை போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,03,000 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,42,000 ப்ராஃபிட்டுக்கு போயிடுச்சு. அதை இந்த எண்ட் ஆஃப் த வீக்கில் வர வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன அப்படின்னாக்கா இந்த கேபிட்டல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுளாக மாறிடும். அதே போல் இந்த லாட் சைஸ் மாறது எல்லாமே இந்த மாதம் 31ஆம் தேதியோட ஓல்டு லாட் சைஸ் எல்லா இண்டெக்ஸ்லையுமே முடிஞ்சிடுது. எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரியோட லாஸ்ட் டே இன்றைக்கி தான் வெனஸ்டே. ஸோ இந்த வெனஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கோட அந்த 15 லாட் சைஸ் குவான்டிட்டி இருந்த லாட் சைஸ் இன்றைக்கோட முடிஞ்சிட்டு நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 30 குவான்டிட்டி உள்ள லாட் சைஸாக மாறுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி தான் அதனுடைய மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி தான், மந்த்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி தான். அன்றைக்கோட அந்த லாட் சைஸ் இருக்கிற 25 குவான்டிட்டின்றதை முடிஞ்சிட்டு அடுத்த நாள்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 குவான்டிட்டிக்கு சேஞ்ச் ஆகிடுது. அதே போல் தான் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து பின் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் 31ஆம் தேதியோட முடியுது. மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதியோட முடியுது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே இதை சென்செக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசியாக இருக்கிற ஃப்ரைடே 27ஓட அதனுடைய ஓல்டு லாட் சைஸ் முடிஞ்சிடுது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி. மீதி எல்லா இண்டெக்ஸுமே மந்த்லி எக்ஸ்பைரி எல்லாமே என்எஸ்சியில் வர எல்லா மந்த்லி எக்ஸ்பைரியுமே வந்து பார்த்தீங்கன்னா
வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி. இது யாரும் மறந்துடாதீங்க. இந்த இடத்துல பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் யாரும் மனசை விடாமல், ஸோ உங்களோட கேபிட்டலில் லூஸ் பண்ணாமல் எவ்ரிடே ப்ராஃபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட உங்களோட கேபிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும். நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிக்கான கோர்சஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நம்மளோட பேங்க் நிஃப்டி நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் மினிமம் 6 lakh கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ட்ராடவுனோட சேர்த்து 6.5 to 7 lakhs கேபிட்டல் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வச்சுட்டு இருக்கவங்களால தான் பேங்க் நிஃப்டியோட நான் எக்ஸ்பைரி டே ஸ்ட்ராட்டஜி ஆல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் தெளிவாக சொல்கிறேன். அது ஓரியன்டான கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ள தகவலை கொடுத்துருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.